மூணு மலையில கல்லுருட்டி அத்தா முக்காலி போட்டு தலை முழுகி பொன்னு சப்பரத்தில் வராளே அத்தா முத்துமாரி அத்தா வராளே. பிள்ளைங்களுக்கு மாரியாத்தா விளையாடத்தான் செய்வா. அவள் அப்படி வந்துட்டான்னா ஒரு நல்ல மருந்து, எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய மருந்து ஒரு வேப்ப மரங்க. இந்த வேப்பம் கொழுந்து, இதில் இருக்கிற கொழுந்தை எடுத்து பிள்ளைக்கு கொடுத்தோம்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் வந்துடும். அப்படி மாரியாத்தா வந்து விளையாடனான்னா இந்த வேப்பங்கொத்தை வச்சு லேசாக இப்படி தட்டினாலே போகும், சொரிஞ்சிடக்கூடாது. ஆத்தா அப்படியே இறங்கிடுவா. கடைசியில் தலைக்கு தண்ணி ஊற்றுற போது கூட இந்த வேப்பம் கொழுந்தெல்லாம் இப்படி ஆஞ்சு இதோட கொஞ்சம் மஞ்சளை வச்சு நல்லா அரைச்சி அந்த மையாக அரைச்சதைத்தான் தடவி தலைக்கு ஊற்றணும். இதை விட மருந்து வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த மருந்தை நாம் மறந்துட்டோம். வெள்ளைக்காரன் நமக்கு வந்து சொல்கிறான், இதில் தான் பெரிய மருந்து இருக்குது அப்படின்னு. இப்போ நாம் கேட்டுக்கிடுறோம், என்னத்த சொல்கிறது. இந்த வேம்ப மருந்துன்னு சொன்னேன்ல, நம்ம நாட்டில் விளையாட்டு கூட மருந்துங்க. இப்படி ஆடுறோம்ல, கல்லை எடுத்து இப்படி போட்டு கையை வளைச்சி இந்த பல்லாங்குழியெல்லாம் ஆடுவாங்க. தாயக்கட்டத்தில் இப்படி கட்டையை இப்படி உருட்டி போடுவாங்க. எதுக்கு விளையாண்டாங்க? இதெல்லாம் இந்த கைக்கு முடக்குவாதம் வராமல் இருக்கணும். இதான் என்ன சொல்கிறீங்க இங்கிலீஷில், எக்ஸசைஸுன்றீங்கல்ல, அதுக்கு தான். இதை பாருங்க, இப்படி எல்லாம் செஞ்சாக்க முடக்குவாதம் வராது, விரலில் வலி வராது. அதுக்கு தான் கிழடு கட்டைக கூட இந்த ஆட்டத்தெல்லாம் ஆடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம நம்ம நாட்டு விளையாட்டெல்லாம் எல்லாரும் மறந்து போயிட்டீங்க. மருந்தை மட்டுமா மறந்தீங்க, விளையாட்டை கூட தான் மறந்துட்டீங்க. மியாவ் மியாவ் பூனைக்குட்டி, வீட்டை சுத்தும் பூனைக்குட்டி, அத்தா மனசு வெள்ளக்கட்டி. நமக்கு வியாதி வந்துச்சுன்னா வைத்தியங்கிட்ட போகிறோம். இந்த பூனைக்கு உடம்புக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யும்? அதுதான் வீட்டை சுற்றுது. வீட்டை சுற்றி எங்கேயாச்சும் குப்பைமேனி கீரை இருக்கான்னு பார்க்கும். அதுக்கு கண் பார்வை லேசாக மங்கி அஜீரணமாக இருந்துச்சுன்னா இந்த பூனை வணங்கிங்கிற அந்த கீரை கிட்ட போய், குப்பைமேனி கீரை கிட்ட போய் தலையை இப்படி தேய்ச்சிக்குமா, நாக்கால் அந்த இலையை நக்குமா, உடம்பு சரியாக போயிடுமா. இப்போ பூனைக்கே இவ்வளோ உதவி பண்ணுதுன்னா நமக்கு எவ்வளோ உதவி பண்ணும் இந்த கீரை? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு வயிற்றில் பூச்சி இருக்கும், நோஞ்சா நாட்டம் வளராமல் இருப்பாங்க. அப்போ இந்த குப்பைமேனி கீரையில் 2 கொத்து அப்படியே கையால் உருவி எடுத்து அதை நல்லா சாறு பிழிஞ்சு அதில் சர்க்கரை போட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டினீங்கன்னா பூச்சி கீச்சி எல்லாம் விழுந்துடும். பெரியவங்களுக்கா ஒரு 5 சங்கு போட்டலாங்க, அவங்களுக்கு கூட வயிறு சுத்தமாக போயிடும். கண்ட நேரத்தில் கண்ட இடத்துல டீ காப்பி குடிச்சிடுறோம். காலையில் எழுந்திரிச்சா கிருன்னு பித்தம், மஞ்சளாக வாந்தி வரும். அதுக்கு நல்ல மருத்துவம் இதுதாங்க இந்த குப்பைமேனி. இதில் பூனை வணங்கின்னு சொன்னேன்ல, அது நக்கி இக்கி இருக்க போகுது. இதை எடுத்து நல்லா கழுவிக்கிட்டு இந்த இலையை எடுத்து நல்லா அவிச்சிடுங்க. அவிச்சு அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் உப்பை போட்டு குடிச்சிருங்க. கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் மஞ்சளாக வாந்தி எடுத்து வயிற்றில் இருக்கிற பித்தம் எல்லாம் வெளியில் வந்துடும். இது பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத விட பெரியவங்க தானே காப்பி குடிக்கிறீங்க, உங்களுக்கு தான் இந்த பூனை வணங்கி ரொம்ப அவசியம். நான் இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இம்புட்டு வேர்க்கடலை. இத்தை தின்னா கூட பித்தந்தேன். இம்புட்டு வேர்க்கடலையும் நான் ஒத்தியே தின்னுடுவேன். நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை சாப்பிட்டா பித்தம், அதுக்கு என்ன பண்ணுறது? பூனை வணங்கி தான் வேணுமான்னு கேட்காதீங்க, இல்லவே இல்லை. இவ்வளவு வேர்க்கடலையை தின்னாலும் ஒரு கட்டி வெல்லம் போதுங்க, பித்தத்தை அப்படி முறிச்சிடும்.